Hello students, today நாம வந்து 9th standard chapter 4 geometry வடிவியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதில் exercise 4.1 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question number 1. In the figure AB is a parallel to CD. Find x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் AB ஆனது CDக்கு இணை எனில் xஇன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின். இதில் ஏபி இருக்குது, சிடி இருக்குது, இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இதில் வந்து இது இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பேரலாக இதை வந்து ஒரு லைன் வந்து நானாக ட்ரா பண்ணுறேன். அதுக்கு டிஇ அப்படின்னு பேர் வைக்கிறேன். அப்போ இது ட்ரா பண்ணால் அப்போ இது செப்ரேட்டாக, இது ஒரு செப்ரேட்டாக, இது ஒரு செப்ரேட்டாக பிரியுமா? அப்போ எக்ஸும் வந்து டபுளாக பிரியும். ஸோ மேலே இருக்க டிகிரிக்கு ஏனும் கீழே இருக்கிறதுக்கு நான் பின்னும் நேம் வைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏபி பேரலல் டிஇ, இந்த ஏபிங்கிற இந்த லைன் வந்து இப்போ இந்த டிஇங்கிற லைனுக்கு வந்து பேரலல் ஆயிடுச்சு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் டிஇ பேரலல் டு சிடி, அதுதான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ எக்ஸுங்கிறது என்ன, ஏவும் பியும் சேர்ந்தது தான் எக்ஸு. ஸோ அதில் எழுதியிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃப்ரம் த ஃபிகர் ஏபி பேரலல் டிஇ அப்படின்னு அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஃபிகர்லேருந்து தான் நம்ம இது எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் ஃப்ரம் த ஃபிகர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிளும் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளும் இன்சைடாக இருக்கா? ஸோ இது வந்து கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து நோட் பண்ண வேண்டியது கோ இன்டீரியர் ஆங்கிள்னால் அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதோட வேல்யூ கண்டிப்பாக 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதன்படி ஏவும் ப்ளஸ்ஸு ஏ ஆங்கிள் ஏ ப்ளஸ்ஸு ஸ்மால் ஏ ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ வந்து 140ன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 140 ப்ளஸ் ஸ்மால் ஏ தானே நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஸ்மால் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஸ்மால் ஏ ஈக்குவல் டு ப்ளஸில் இருக்கிற இந்த பக்கம் பிரச்சனை என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 180 மைனஸ் 140, ஸோ ஏ ஈக்குவல் டு 40 டிகிரி கிடச்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பி ஃபைண்ட் பண்ணணும். சேம் டிட்டோ அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். From the figure TE parallel CD. So angle C and angle B are co-interior angles. Co-interior angle. So C plus B equal to 180 degree. C ஓட value 150 degree from the figure நம்ம எழுதிட்டோம். ஸோ B வந்து எனக்கு தெரியாது, ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 180 டிகிரி. B ஆங்கிள் B ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் இருக்க ப்ளஸில் இருக்க இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 150 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 30 டிகிரி. எக்ஸுங்கிறது என்ன? ஏவையும் பிஏ ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் எக்ஸு. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸு தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பிஏயும் நாம் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு எக்ஸு. ஆங்கிள் ஏவோட வேல்யூ 40 ப்ளஸ் 30 ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ 70 டிகிரி ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 70 டிகிரின்னு கிடச்சிச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சேம். அது வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க, இது வந்து உள் சைடு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டோ அதில் என்ன பண்ணமோ அதே தான். நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், அதுக்கு இஎஃப்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? இதுக்கு நான் ஏன்னு பேர் வச்சுக்கிறேன், இதுக்கு நான் பின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏவும் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இது ரெண்டும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். EF parallel to AB and EF parallel to CD. So X equal to A plus B. So as AB parallel EF ங்கிறது என்ன? Angle B and angle A are co-interior angles. They are supplementary அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ டிட்டோ ப்ரீவியஸாக சம்மில் என்ன பார்த்தோமோ அதே தான். B equal to angle A ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது 48 டிகிரின்னு தெரியும், ஆல்ரெடி டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 48 டிகிரினா ஏ வந்து என்ன? 132 மைனஸ் பண்ணால் 132 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ வந்து 132 டிகிரின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் இஎஃப் பேரலல் சிடி. ஸோ ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் பி ஆர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். தே ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஆங்கிள் பி
ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பி நமக்கு தெரியாது, ஆங்கிள் டி வந்து 24 டிகிரின்னு அவங்களே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் 24 டிகிரி நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் 24 டிகிரி. ஆங்கிள் பி என்ன, ரெண்டே மைனஸ் பண்ணால் 156 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி வந்து 156 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. புரியுதுங்களா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆங்கிள் ஏவோ ஆங்கிள் பிஏயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ ஆங்கிள் ஏவோட வேல்யூ 132 டிகிரி ப்ளஸ் பியோட வேல்யூ 156 டிகிரி, ரெண்டே ஆட் பண்ணால் 280 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 288 டிகிரி. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன். இப்படி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏபியும் இந்த சிடியும் பேரலல் லைன்ஸா. ஸோ இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏபி பேரலல் டு சிடி. ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் டி ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இது உள் சைடு இருக்குது, இது இந்த சைடு இருக்குது. இப்படி இருந்தால் இதை வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதைத்தான் நான் வந்து ஆங்கிள் ஏவோ ஆங்கிள் டியோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அது பண்ணா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஏவோ ஆங்கிள் டியோ ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இது 53 டிகிரினா இது கண்டிப்பாக 53 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதைப்படி பார்த்தா இது ஒரு ட்ரையாங்கிளில் இப்போ எனக்கு 2 சைடு கிடச்சிச்சு. 3 ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அப்போ இது 2 கிடச்சிச்சுன்னா இதை வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அதான் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் இசிடி sum of interior angles of a triangle is 180 degree. இது நமக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் இ நமக்கு தெரியாது, எக்ஸு, அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் டிகிரி ப்ளஸ்ஸு இது 38 டிகிரி, இது 53 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ரெண்டே ஆட் பண்ணால் 91 டிகிரி. ஸோ ப்ளஸ் இருக்கிறது இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 91 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணால் 89 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 89 டிகிரின்னு ஃபைன் பண்ணிட்டோம். இதுதான் இதோட சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 2 ரேட் பண்ணுறேன். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 எனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of triangle area in the ratio 1:2:3. Find the measure of each angle of the triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ let the angle be x, 2x and 3x. இது 1x எக்ஸ் தான், 2x and 3x respectively. Sum of 3 angles of a triangle equal to 180 degree. நமக்கு தெரியும், ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளே ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 6x ஈக்குவல் டு 180 டிகிரினா மல்டிப்ளிகேஷனில் எதுக்கு போது டிவிஷனாக மாறுமா? எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 6னா 30 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2xல் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 2 × 30 60. நெக்ஸ்ட்டு 3xல் 3 × 30 90. ஸோ எக்ஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 30, செகண்ட் ஆங்கிள் வந்து 60 அண்ட் தேர்டு வந்து 90 டிகிரின்னு கிடச்சிருக்கு. த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் 30 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். த சம் ஆஃப் த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு அந்த வேல்யூஸை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நாம் இங்கே ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணிட முடியும். புரிஞ்சுதுங்களா? Question number 3. Consider the given pairs of the triangle and say whether each pair is that of congruent triangles. If the triangle are congruent, say how. If they are not congruent, say why. And also say if a small modification would make them congruent. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கொடுக்கப்பட்டுள்ள முக்கோண சோடிகளை கருத்தில் கொள்க. மேலும் அவற்றில் ஒவ்வொரு சோடியும் சர்வசம முக்கோணங்களாக என காண்க. அவை சர்வசம முக்கோணம் எனில் எப்படி? இல்லையெனில் அவை சர்வசமமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு
கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம். இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் கொடுத்துருந்தா பேரலல், இது பேரலல், இது பேரலல், இது பேரலல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது பேரலல்னா இது ஈக்குவலாக போகிற லைனாக தான் இருக்கும். ஸோ கன்சிடர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின். இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்சிடர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். பிக்யூஆரை ஒரு ட்ரையாங்கிளும் அண்டு ஏபிசியை ஒரு ட்ரையாங்கிளாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்கியூ ஈக்குவல் டு பிசி. ஆர்கியூவும் பிசியும் ஈக்குவல். ஸோ பேரலல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிக்யூவும் ஏபியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிட்டோம். Therefore, ABC is a non-congruent to PQR. The ABC triangle வந்து not a congruent to PQR. இது ரெண்டும் சர்வசமா இல்லை. ஏன்னா இடையில ஒரு லைன் இருக்குல்ல, அதுங்காட்டி. ஸோ PQ என்ன பண்ணணும்? அதுக்கு இப்போ அது நாட் கான்குரண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஏன் அது கான்குரண்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? PR ஈக்குவல் டு ஏசி. பிஆரும் ஏசியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கான்குரண்ட்டாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் பேரன்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டு பேரன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரெண்டு பேரன்னு அவங்க சொல்லவே கிடையாது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து கான்குரண்ட்டாக இருக்கும், சர்வசமமான முக்கோணமாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்லியிருக்கோம். இஃப் பிஆர் ஈக்குவல் டு ஏசி தென் ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம். செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதில் இது ரெண்டு பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டு பேரலல்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இந்த ஒரே லைன் தான் இருக்குது. அது ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். நான் ப்ரீவியஸாக வந்து ட்ரையாங்கிள் ரெண்டு செப்பரேட் ஆயிருந்தது. ஆனால் அதை பிரிக்கிற கோடு வந்து இங்கே ஒன்றா தான் இருக்குது இந்த சம்பில். அந்த இதில் வந்து ரெண்டாக இருந்தது. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்தலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏடிபி அண்ட் டிசிபி. ட்ரையாங்கிள் டிசிபி இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர் பிசிடி ஃபார் த ட்ரையாங்கிள் டு பி கான்குரண்ட். ஏன்னா கான்குரண்ட் தான் இது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது பிரிக்கிற கோடு ஒன்றே ஒன்று தான். ஸோ இது வந்து கான்குரண்ட்டு தான். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன இருக்கோ? ஏபியு டிசியு ஈக்குவல் அண்ட் ஏடியு பிசியு ஈக்குவல் அண்ட் பிடி வந்து காமன் சைடாக இருக்குது. ஸோ இது எந்த ரூல் படி? பை ட்ரிபிள் எஸ் சைடு ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் பிசிடி. இதுதான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இதை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது ரெண்டும் இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இது வந்து காமன். ஸோ கன்சிடர் இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். கன்சிடர் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒய் அண்ட் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் என்ன? ஒய்பி ஈக்குவல் டு ஜட்பி and xy equal to zx. px is a common side. pxங்கிறது காமன் சைடு. கொஸ்டினில் கொடுத்துக்க நம்ம அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் காமன் சைடாக ஒரே ஒரு லைன் மட்டும் வந்ததுன்னா அது கண்டிப்பாக ட்ரிபிள்எஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை ட்ரிபிள் எஸ் ரூல் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒய் கான்குரண்ட் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்இசட். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன். இதுதான் உங்கள் கொடுத்துருக்கிற டயக்ராம். இது வந்து காமன் 0. ஓகேங்களா? மிட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் இருக்க ட்ரையாங்கிள். இது ஈக்குவல். ஆனால் இது ஒன்று தான் ஈக்குவல், மற்ற ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லலை. ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஓஏபி அண்ட் ஓடிசி அண்ட் கிவன் என்ன? ஓஏ ஈக்குவல் டு ஓசி. ஓஏவும் ஓசியும் பேரலல்னு சொல்லியிருக்காங்க, அதான் எழுதியிருக்கோம். ஸோ ஏபிஓ ஈக்குவல் டு ஓடிசி. ABO equal to ODC and AOB equal to DOC. Vertically opposite angles. அது ரெண்டும் vertically opposite angles. ஸோ அப்படிங்கும்போது என்ன? பை angle side ரூல் படி பார்த்தா ட்ரையாங்கிள் இது வந்து கான்குரண்ட் கிடையாது. ஸோ எதாக இருந்தால் இதாக இருக்கும்? பை இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்கிறங்காட்டி பை AAS ரூல் படி ட்ரையாங்கிள் OAB கான்குரண்ட் டு
ட்ரையாங்கிள் ஓடிசி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன் இதான் கொடுத்துருக்க டயக்ராம். இப்போ இது பேரலல்னு சொல்லிட்டாங்க, இது பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்சிடர் ஓஏபி ஒரு ட்ரையாங்கிள், ஓடிசி ஒரு ட்ரையாங்கிள், அதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கிவனில் என்ன, ஓபி அண்ட் ஓடியு ஈக்குவல் அண்ட் ஓஏ அண்ட் ஓசியு ஈக்குவல் அண்ட் ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு டிஓசி, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது. ஸோ பை எஸ்ஏஎஸ் ரூல் படி பார்த்தா ட்ரையாங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு டிஓசி, அதுதான் வந்து கான்குரண்ட் ட்ரையாங்கிளுக்கு கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் கொடுத்துருக்கிற டயக்ராம். இது காமனாக இது பெரியது, இது பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்சிடர் triangle AMB and triangle AMC. So AB equal to AC, AMB equal to AMC equal to 90 degree. AMB AMC the angle M வந்து 90 degree. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். AM is a common side, இந்த AMமும் காமன் சைடுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா SAS சைடு ஆங்கிள் சைடு ரூல் படி பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஏஎம்பி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் ஏஎம்சி அப்படிங்கிறதா இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? Question number 4. Triangle ABC and triangle DEF are two triangles in which AB equal to DF, angle ACB equal to 70 degree, angle ABC equal to 60 degree, angle DEF equal to 70 degree and EDF equal to 60 degree. Prove that the triangles are congruent. Triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி மற்றும் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்பில் ஏபி ஈக்குவல் டு டிஎஃப் மற்றும் ஏசிபி ஈக்குவல் டு 70 டிகிரி, ஏபிசி ஈக்குவல் டு 60 டிகிரி, டிஇஎஃப் ஈக்குவல் டு 70 டிகிரி மற்றும் EDF equal to 60 degree எனில் முக்கோணங்கள் சர்வசமம் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து ஃபஸ்ட்டு நாம் இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம்லேருந்து இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சமம் தான். ஏன்னா இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற தேர்ட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ சர்வசமம் தான், கான்குரண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசிபி ஈக்குவல் டு ஏசிபி வந்து ஆங்கிள் சி வந்து 70 டிகிரி, ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் ஏ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு ஷுட் பி 180 டிகிரி. அந்த கண்டிஷன் படி பார்த்தா பிஏ சிஇ ஏ ஈக்குவல் டு 180 டிகிரி, 60 இதோட வேல்யூ வந்து 60 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி. இது வந்து எனக்கு ஏ தெரியாது, அதுதான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அது எழுதியிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ ஒரு 130 டிகிரி ப்ளஸ் பிஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ப்ளஸில் இருக்க இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 180 மைனஸ் 130 டிகிரியா, ஸோ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 50 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 50 டிகிரின்னு கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இங்கே ஏ வேல்யூ என்ன 50 டிகிரின்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் அதில் டிஇஎஃப் ஈக்குவல் டு 70 டிகிரி, EDF ஈக்குவல் டு 60 டிகிரி, ஆங்கிள் டிஎஃப்எஃப் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வேல்யூஸை. ஸோ DEF plus EDF equal to DFF equal to 180 degree. DFE equal to 180 degree. ஸோ இது எனக்கு 17 தெரியும், 16 தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இது எனக்கு தெரியாது. ஸோ அதுங்காட்டி அப்படி வச்சுக்கிறேன். இது வந்து 180 டிகிரி. இது ரெண்டு ஆட் பண்ணால் 130 டிகிரி. ஸோ இது 180. ஸோ DEF equal to DFE equal to 180 minus 130. ஸோ மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 50 கிடைக்கிது. ஸோ ஆங்கிள் EU ஆங்கிள் எஃபோட வேல்யூ
ஈக்குவலாக தான் இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம ஆங்கிள் ஏக்கு 50 தான் கண்டுபிடிச்சோம், இங்கே ஆங்கிள் எஃப்க்கு 50 தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏபி ஈக்குவல் டு டிஎஃப் அண்ட் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி. ஸோ பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல் படி பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி கான்குரண்ட் டு ட்ரையாங்கிள் எஃப்டிஇ அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 5. கொடுக்கப்பட்ட முக்கோண ஏபிசியில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. ஃபைண்ட் ஆல் த 3 angles ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற டயக்ராம். ஏல வந்து எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி, இது வந்து 2x மைனஸ் 5 டிகிரி, இங்கே வந்து 4x மைனஸ் 15 டிகிரி, இங்கே டி. ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் இது எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டையும் சம் பண்ணால் வர வேல்யூக்கு ஈக்குவல். ஸோ இதோட வேல்யூ என்ன? எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ என்ன? 4x மைனஸ் 15 டிகிரி. ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இது ரெண்டையும் சம் பண்ணால் தானே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி 2x மைனஸ் 5 டிகிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் வேல்யூஸில் ஒரு சைடு, ஹோல் நம்பர்ஸில் ஒரு சைடு கொண்டு போகிறோம். ஸோ 4x மைனஸ் இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் 2x, இங்கே ப்ளஸில் இருக்குன்னா இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 15 மைனஸில் இருக்க இந்த பக்கம் ப்ளஸ். ஸோ 15 மைனஸ் 5 ப்ளஸ் 35 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன? 45 டிகிரி. ஸோ 4x மைனஸ் 3x ஈக்குவல் டு 45 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 1x. ஸோ 1xங்கிறது எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எல்லாத்துலேயும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண இந்த 3 ஆங்கிளோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஏ எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரி for 45 டிகிரி ப்ளஸ் 35 டிகிரி ஈக்குவல் டு 80 டிகிரி. பி 2 into 2x மைனஸ் 5, 2 into 45 மைனஸ் 5 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 90 டிகிரி மைனஸ் 5னா 85 டிகிரி. நெக்ஸ்ட்டு சி 4x மைனஸ் 15 டிகிரி. ஸோ 4 into 45 மைனஸ் 15 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 180 டிகிரி மைனஸ் 15 ரெண்டே கழிச்சா என்ன கிடைக்கும்? 165 டிகிரி. ஆங்கிள் சி வந்து 165 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏ 180 டிகிரி, ஆங்கிள் பி 85 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 165 டிகிரி. இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எக்ஸசைஸ் 4.1ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இது, அதுக்குரிய ஆன்சர் இது. கண்டினியூ ஆகுது ஆன்சரு. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இது அதோட ஃபைனல் ஆன்சர். தேர்டு கொஸ்டின் இது, ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. அதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.